இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நெய்யப்பம் தான் செய்ய போகிறோம். சாஃப்டாக அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி ஊற வச்சு 5 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு வெல்லம் துருவி எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி தேங்காய் துண்டுகளையும் சேர்த்து 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சர்க்கரை தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 2 வாழைப்பழத்தை துண்டுகளாக்கி அதில் சேர்த்து நல்லா மறுபடியும் கொஞ்சம் தண்ணிக்கு பதிலாக இந்த சர்க்கரை தண்ணி நம்ம பாகு ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒவ்வொரு கரண்டி குட்டியாக கரண்டியில் ஒரே இடத்துல ஊற்றினோம்னா நல்லா பந்து மாதிரி அப்பம் ரெடி ஆயிரும். இது கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய பிரசாதம். அதே இது பணியாரக்கல்லில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் நெய் ஊற்றிட்டு நெய் நல்லா நிறைய ஊற்றி மேலேயும் ஊற்றி விட்டுறணும். மூடி வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக பந்து பந்தாக அப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லான நெய் அப்பம் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.